சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பொறியாளரின் கழுத்திலிருந்து கொள்ளையர்கள் 2 சவரன் சங்கிலியை பறித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் பணியாற்றி வரக்கூடிய பொறியாளரின் 2 சவரன் தங்க செயின் பறிக்கப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. இதுகுறித்து மாம்பலம் ரயில்வே போலீசார் இருவரை கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் கடந்த 12ஆம் தேதி ராமபுரத்தில் இருந்து சென்னை கிண்டி வழியாக சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக கிண்டி ரயில் நிலையம் வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்த நடைமேடையின் வழியாக அவரை பின்தொடர்ந்து வந்த இருவர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினர். இது குறித்து மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் மோகன்ராஜ் அளித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ரயில்வே போலீசார் ஆய்வு செய்த போது அந்த 3 பேரில் இருவரில் ஒருவர் மோகன்ராஜ் கழுத்தில் இருந்த செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடும் காட்சியானது மிக தெளிவாக பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் சிசிடிவி காட்சியை மையமாக வைத்து இந்த நபர் யாராக இருக்கக்கூடும், இவர் மீது ஏற்கனவே பல இது போன்ற செயின் பறிப்பு வழக்குகள் உள்ளனவா என சென்னை முழுக்க இது குறித்து விசாரணை நடத்திய போது சென்னை கொருக்குப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த இருவரை மாம்பலம் ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் அதில் மோகன்ராஜ் மாம்பலம் கிண்டி ரயில் நிலையத்தில் வந்தபோது இந்த நபர்கள் தான் இந்த நபரிடம் செயினை பறித்து சென்றதாக அளித்த தகவலின் அடிப்படையில் மாம்பலம் ரயில்வே போலீஸுக்கு இடையே நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் கொருக்குப்பேட்டையைச் சேர்ந்த சரண்ராஜ் மற்றும் வியாசர்பாடியைச் சேர்ந்த விக்ரம் ஆகிய இருவரை மாம்பலம் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 சவரன் தங்க செயினை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவுப்படி இருவரையும் சிறையில் அடைத்தனர்.